லோகேஷ்னா வந்து திடீர்னு கால் பண்ணார் ஒரு 4 நாள் முன்னாடி ஷூட்டுக்கு. மாஸ்டர்லே வந்து இன்னொரு ஆக்டர் பண்ண வேண்டியது அவர் ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி மொட்டை அடிச்சிட்டாரு. சரியான லக்கடா, அதுவும் விஜய் சார் கூட இப்படி நடிச்சிருக்க. எனக்கு தான் தெரியும் அந்த அவர் கால் பண்ணுறதுக்கு நான் 3 வருஷம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அஜித் சார் என்கிட்ட சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னார். நான் வந்து இன்டர்வியூஸ் கொடுக்க மாட்டேன், ஆடியோ லான்ச் போனதில்லை, பட் திஸ் ஒர்க்ஸ் ஃபார் மீ. இது மற்றவங்களுக்குலாம் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. அவங்க பாதையில் தான் போகணும். அவன் தட்டில் இருக்கிறது தான் சாப்பிடணும். தனுஷ் சார் ஹேஸ் ஆக்சுவலி டோல் மீ, ஒரு அந்த லாடம் கட்டின குதிரை தானே, அந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும். பிரதீப் ரங்கநாதன் இருக்காருன்னா அவர் படாத கஷ்டம். பட் அவர் எஸ்எஸ்என்ல சிஎஸ்சி பண்ணியிருக்காரு. அங்கே ஒரு சீட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். 99.9% இருந்தால் தான் கிடைக்கும். ஸோ அவங்க இப்போ இதில் இருக்காங்க. இதில் இல்லைன்னா அவங்க ஐடியில் மைக்ரோசாஃப்ட்டில் ஏதோ பெரிய லெவலில் இருப்பாங்க. ரெட் நோல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் உத்தம். இன்னைக்கு இந்த சூப்பரான இன்டர்வியூ யாருக்கு இருக்க போகுது அப்படின்னா பட்டர்ஃப்ளை டீம் கூட இருக்க போகுது. வணக்கம் செபி, வணக்கம் மத்தூர், வணக்கம் விஜய் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சூப்பர். ஸோ ஹாப்பி உங்களை மீட் பண்ணதில்ல. படங்களுமே வந்து நிறைய வருது. இயர்லி வந்து 200+ அப்படிங்கிற ஒரு கவுண்ட்ல வந்து படங்கள் போகுது. சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவுமே வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அஸ் ஆர்டிஸ்டா, அஸ் டைரக்டரா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? லைக் நம்ம வந்து பண்ணுற வேலையை சின்சியராக 100% கொடுக்க தான் நம்மளால் முடியும். அது மட்டும் தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை பற்றி ரொம்ப கவலைப்பட்டோம்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதும் போயிடும். இப்போ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அப்கமிங் ஆக்டராக நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வருஷத்தில் ஒரு 50 நாள் தான் நம்மளுக்கு ஒர்க்கே இருக்கும். நான் சொல்கிறது இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா இருந்தால் ரொம்ப சந்தோஷம். மீதி 300 நாள் வந்து நம்ம வந்து சும்மா தான் இருப்போம். லைக் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம். இல்லை ஸோ அது நம்ம மென்டல் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ எல்லாருமே அப்படி தான் இருப்போம். நான் சொல்கிறது பெரிய ஆக்டர்ஸ்லேருந்து சின்ன ஆக்டர் வரைக்கும். சில கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்களாம் நிறைய நடிப்பாங்க, நான் எல்லாரையும். பட் அந்த மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். அந்த 300 நாள் நம்ம எப்படி நம்மளை பார்த்துக்கிறோம், நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாமே இங்கே அடிவாங்கும். நம்ம இருக்கிற விஷயத்தில் நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன், நம்ம இன்செக்யூரிட்டியை மற்றவங்க மேலே காட்டுவோம், இது பண்ணுவோம். ஸோ அந்த 300 days நீங்கள் இருக்கீங்கல்ல சும்மா வீட்டில், மத்தியான நேரத்தில் சும்மா இருப்பீங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இது ஒரு பெரிய ஒரு கலன்னு நான் நினைக்கிறேன். இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் 9 to 5 ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை சில பேர் வந்து ஜென்ரலாக அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க, சம்பாதிப்பாங்க. இங்கே எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனும் சேர்த்து ஒரு இடத்துல அப்படியே பண்டில் பாய் இருக்கும். அது டக்குன்னு வெடிச்சிடும். உங்களை யாராவது லைட்டாக கிளறி விட்டாங்கன்னா வெடிச்சிடும் டப்புன்னு. ஏன்னா நம்ம அவ்வளோ ஃப்ரெஜைலாக இருப்போம். பொறுமையாக நல்லதாக பிடிச்ச வேலையே பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கணும். பட் இது சொல்கிற அளவுக்கு ஈஸியாக கிடையாது. இதை நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். லக்ஸரி தான் நிறைய பேருக்கு. இது லக்ஸரி தான். be able to choose and move like what he's saying, but it's very very tough. இதை வந்து நம்ம மென்டல் ஹெல்த் மட்டும் தான் முக்கியம். கல்யாண வயசாகும், கல்யாணம் பண்ண முடியாது, என்ன பண்ணுறாங்க, காசு இருக்காது. ஸோ அதுக்காக சில பேர் போவாங்க. இங்கே இன்னொரு வேலையை பார்த்துட்டே அதை பார்க்கலான்னு போனால் அதுவும் டைல்யூட் ஆகிடும். ஸோ இட்ஸ் வெரி வெரி டஃப். பட் யூ ஹேவ் டு பி மென்டலி ஸ்ட்ராங். அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டார் லைஃப் இஸ் ஓவர். அது ஸ்டார்ஸோட அவ்வளோதான். நவ் யூ ஜஸ்ட் பி அ குட் ஆர்டிஸ்ட், இம்ப்ரூவ் யுவர் கிராஃப்ட். இல்லை எல்லாருமே ஃபோன் எடுத்தா நோண்டுறது, எவனுக்கு அதிக ஃபாலோவர், என்ன அதிக லைக் வருது, இந்த ரீல், அப்போ இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கா, இல்லை இது என்ன ஆயிரும்னா எல்லாருக்குமே எல்லாமே ஒர்க் ஆகாது. இப்போ அவங்க பண்ணுறது அவங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ அஜித் சார் என்கிட்ட சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு அவர் துணிவு பண்ணும்போது நான் வந்து இன்டர்வியூஸ் கொடுக்க மாட்டேன், நான் வந்து ஆடியோ லான்ச் போனதில்லை, நான் வந்து இது எதுவுமே பண்ண மாட்டேன், பட் திஸ் ஒர்க்ஸ் ஃபார் மீ. இது மற்றவங்களுக்குலாம் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. அவங்க பாதையில் தான் போகணும். அவன் தட்டில் இருக்கிறது தான் சாப்பிடணும். ஸோ இது எனக்கு ஒர்க் ஆகுதுன்றதுனால நாளைக்கு நீயோ இல்லை இன்னொரு ஃபாலோ பண்ணால் சுத்தமாக ஒர்க் ஆகாது. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு இது இருக்குன்னா அவனுக்கு அது அந்த டேலண்ட் இருக்குது, இல்லை அந்த பொண்ணுக்கு அந்த டேலண்ட் இருக்குது, அதில் எப்படி அட்ராக்ட் பண்ணணும்னு. நமக்கு அது இல்லை, எல்லாமே ஒரு ஸ்கில். Actually, just like Ajit sir said, I think even Dhanush sir has actually told me, ஒரு அந்த லாடம் கட்டின குதிரை தானே, கரெக்ட் தானே தான் சொல்கிறேன், அந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும். இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேஜ்ல பார்க்கவே வேண்டாம். இதுதானே, இதை மட்டும் பார்த்து போகலாம். ஏன்னா யாரோட ஒரு கதையுமே சேமே கிடையாது. ஒரு அந்த மாதிரி நடக்காது லைஃப்ல. ஸோ அது ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கணும். அண்ட் இவங்க எல்லாரும் அவங்களோட லைஃப்ல கான்சென்ட்ரேட் பண்ணனால தான் அந்த இடத்துல இருக்காங்க. We are all focusing on others' life and trying to find similarities in ours. சின்ன insecurities எல்லா ஆர்டிஸ்ட்க்குமே இருக்கும். பட்
அந்த குதிரை மாதிரி போயிட்டே இருந்தா யூஆர் சார்ட்டட் ஐ கெஸ். லக்கு சினிமால வேணுங்கிறாங்க, அது உண்மைதான் இல்ல? கண்டிப்பா லக்கு வேணும். நம்ம நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம நம்ம ஒர்க் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. அது எனக்கு அந்த இதுல பெருசா அது எனக்கே நடந்திருக்குது. ஆக்சுவலா எனக்கு மாஸ்டர்லேயே வந்து இன்னொரு ஆக்டர் பண்ண வேண்டியது அவர் ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி மொட்டை அடிச்சிட்டாரு. எனக்கு லோகேஷ்னா வந்து திடீர்னு கால் பண்ணார் ஒரு 4 நாள் முன்னாடி ஷூட்டுக்கு பண்ணி, இந்த மாதிரி நீ பண்ணி அவர் என்னோட படம் பார்த்துருந்தார், வஞ்சகர் உலகம் பார்த்துருந்தாரு. அவர் அதில் ரொம்ப அப்பயே பேசியிருந்தார். ஸோ அது நீங்கள் லக்குன்னு சொல்லலாம். ஆனால் நான் அந்த வஞ்சகர் உலகம் படத்துக்கு வந்து ஒரு 2-3 வருஷம் நான் வந்து அவ்வளோ என் உயிரை கொடுத்து ரைட்டிங்லேருந்து நான் அப்படி பண்ணியிருக்கேன். உழைச்சி அந்த இதில் ஒரு மோனோலாக்லாம் பேசி எப்படியாச்சும் என்ன நோட்டீஸ் பண்ணிருங்கடா அப்படின்ற மாதிரி. So you created your own luck. ஸோ ஐ கிரியேட்டட் மை ஓன் லக். ஸோ லக் ஃபேவர்ஸ் அது ஹார்ட் ஒர்க்கா அப்படி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அங்கே வந்து என்ன எல்லாருமே என்ன சொன்னாங்க, டே 3 நாள் முன்னாடி காலா சரியான லக்கடா, அதுவும் விஜய் சார் கூட இப்படி நடிச்சிருக்க. பட் எனக்கு தான் தெரியும் அந்த அவர் கால் பண்ணுறதுக்கு நான் 3 வருஷம் எங்கெங்கெல்லாம் சும்மா கால் பண்ணிட மாட்டார்ல. ஆஃபீஸ் பிடிச்சதுலேருந்து ரைட்டிங்லேருந்து அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி கூட ப்ரொடியூசர் வந்து இதை வேணாம் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது விட்டுறேன்னு சொல்லும்போது அவரை கெஞ்சு இல்லை ப்ளீஸ் ப்ரோ எனக்கு இது பண்ணிடலாம் ப்ரோ அப்படி அது கோ த்ரூ பண்ணாததே இல்லை. பட் அதுக்கான இது வந்து இதில் கிடச்சிருக்கு. ஸோ பார்க்குறதுக்கு லக்காக இருக்கலாம். பட் அது பின்னாடி இது மாதிரி எல்லாருக்குமே இப்போ யாரையுமே நம்ம இப்போ பிரதீப் ரங்கநாதன் இருக்காருன்னா அவர் படாத கஷ்டம். பட் அவர் SSNல CSE பண்ணியிருக்காரு. அங்கே ஒரு சீட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். 99.9% இருந்தால் தான் கிடைக்கும். ஏன்னா நானே அங்கே படிச்சிருக்கேன். நானும் அந்த காலேஜ் தான், அஸ்வத். ஆமாம் 99.59 அப்படி இருக்கணும். கட் ஆஃப் சொல்கிறேன். அப்படி இருந்தால் அஸ்வத்லாம் இருக்கார்ல ஓமிகா, அவர்லாம் 2 சென்டம். அப்பா பிரதீப் ரங்கநாதன் வந்து இப்போ பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிக்கிற பயங்கரமாக படிக்கிற பசங்க. ஸோ அவங்க இப்போ இதில் இருக்காங்க. இதில் இல்லைன்னா அவங்க ஐடியில் மைக்ரோசாஃப்ட்டில் ஏதோ பெரிய லெவலில் இருப்பாங்க. ஸோ எனிவே தே ஆர் கோயிங் டு பி ஆன் டாப். ஸோ இது ஒரு இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன அவருக்கு டக்குன்னு, அது லக்கு எதுவுமே கிடையாது. அவருக்கு எடிட்டிங் தெரியும், அவ்வளோ ஹார்ட் ஒர்க். ஸோ இது எல்லாமே நம்ம அந்த பின்னாடி உள்ளதை பார்க்க மாட்டோம், ஈஸியாக சொல்கிறோம். பட் இட்ஸ் ஆல் இப்போ யாரானாலும் கவின்னு எடுத்துக்கோங்க. நான் அதனால் எல்லாரையுமே பார்த்தா ஒரு கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ஆக்டர். நான் சொல்கிறேன் இல்லை பெரிய ஆக்டர் மட்டும் இல்லை, ஒருத்தர் வந்து படம் இப்போ ரிலீஸ் ஆகி போஸ்டரில் ஒரு ஃபேஸ் பார்த்தீங்கனாலே அவரோட ஹார்ட் ஒர்க், அந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லை செகண்டரி, அவரோட இப்போ ஃபேஸ் இடம் வரைக்கும் வந்துருக்கு, இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது. எவ்வளோ பேர் வராங்க. ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வச்சுக்கூடாது லைஃப்ல ஜென்ரலாக. லைக் இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன், ஐ திங்க் அதுவே பாதி நிறைய பேர் உடைச்சிரும். என்ன கேட்டால் எக்ஸ்பெக்டேஷனை விட்டுட்டு நம்ம அந்த நேரத்தில் அந்த இடத்துல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்காக செஞ்சாலே அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாது கூட ஏதாவது ஒன்று தரலாம். பட் அதை பற்றி யோசிக்கவே வேணாம்னு தான் நான் சொல்கிறேன். சந்தானம் சார் படம் பண்ண ஒன்று, இங்கே நான் தான் கிங்னு ஒரு படம் பண்ண, அது லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கு கிடச்சிது. எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சேன். சுழல் 2 எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான். சுழல் 2 பண்ணுறதுக்கு ஒரு 1 month முன்னாடி தான் என்னை வந்து நீங்கள் இருக்கீங்க ப்ராஜெக்டில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லெட்டிங் கோ இஸ் மோர் பவர்ஃபுல்னு நான் நினைக்கிறேன். நாசர் சார் பற்றி சொல்லுங்கள். நாசர் சாரை வச்சு எப்படி வேணாலும் ப்ளே பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு முகபாவனை அவருக்கு. அவர் வில்லனாகவும் ப்ளே பண்ணலாம், இன்னசென்ட்டான பேஸாக ப்ளே பண்ணலாம், அப்பாவா எப்படி வேணாலும் ப்ளே பண்ணலாம். அவரை பற்றி வந்து ஐ மீன் என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் அவரோட வேலை பண்ண சான்ஸ் கிடைச்சது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் தான் ஆக்சுவலி. அதான் ஃபினாமினல் ஜாப். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து நாங்கள் எழுதும்போது there are interesting things. ஆனால் அவர் நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர் எப்படி அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற பட்டர்ஃப்ளை கிட்ட அப்படி பேசுறதுங்கிறது அவர் அந்த ஸ்பாட்ல அன்னைக்கு அவர் கொண்டு வந்தார். ஏன்னா அது ரைட்டிங்ல இல்லையா, அது அந்த டயலாக் இருந்திருக்கலாம். ஓகே. ஆனால் அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பட்டர்ஃப்ளை பிறக்கிற ஷாட் இருக்கு, ட்ரெய்லர்ல கூட இருக்கு. அது வந்து இல்லை அனிமேஷன். ஓகே. ஸோ அது பிறக்கும்பொழுது அவர் வந்து என்ன சொன்னார், ஒரு குழந்தை பிறந்த குழந்தை இருக்கும்பொழுது ரொம்ப லவுடா பேச மாட்டோம், விஸ்பர் பண்ணி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் சீனை அவர் விஸ்பர் பண்ணி தான் டைலாக் சொன்னார். ஸோ அது அப்படியே மாற்றிருச்சு சீனை. நீங்கள் வந்து அது லைவ் சவுண்டில் அது பண்ணும்போது அந்த மிக்ஸில் வரும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த மூடே மாறிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு அமேசிங், அதை என்ன சொல்கிறது, அவருக்கு அவ்வளோ இருக்குது அவரோட ரெப்பர்டோரில். அதை என்ன வேணுமோ அப்படி இப்படி அவர் எடுத்துகிட்டு வர்றாரு அந்த சீனுக்கு. தென்றல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டெல்லாம் வந்து அந்த படமும் அவதாரம் படமும் அப்படிதான் வந்து பயங்கரமாக வந்து அவர்கிட்ட அவர் டிக் பண்ண வந்துட்டே இருக்கும். அது ஒரு எண்ட்லெஸ் ட்ரெஷர் தான். எடுக்க பேச அவரே சொன்னாரு இந்த மாதிரி. அவரு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு பட்டர்ஃப்ளை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்லாம் சொன்னாரு. ஆமாமா, அவரு நீங்க பிஸியா இருந்தீங்க, பட் எங்க கிட்ட பேசிட்டு இருக்கப்போ அவர் இது பட்டர்ஃப்ளை ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்துலன்றதுனால அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். நான் அப்ப கூட கேட்டேன் அவர்கிட்ட, நீங்க அதனாலதான் இந்த படம் பண்றீங்கன்னா he said இல்ல I really like this film. ஆமா. நீங்கள் சமையல் இந்த சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அதில் சமைச்சிட்டு இருப்பாரு. எங்கள் அம்மா எதிர்ச்சியாக அவங்க ரொம்ப படங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க, வந்துட்டு
அவங்க பார்த்துட்டு என்னடா இவர் அப்படியே சமையல்கார மாதிரியே இருக்காரு. சமையல்காரராகவே மாறிட்டாரா அவங்க படத்தில் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு. அங்கே அப்போ தான் தெரியுது அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர்னா. அவர் அதுக்கு முன்னாடி இப்போ தக் லைஃப்பில் வேறு மாதிரி ரோல் பண்ணியிருப்பாரு. அவரை நம்ம பார்க்காத ரோல் எல்லாம் அவர் நம்ம இந்தியா ஃபுல்லாகவே தெரியும் நாசர் சார்னா. வந்து பார்க்குறாங்க, டே என்னடா படத்தில் சமைச்சிட்டே இருக்கிறாரு அவர் சமையல். அந்த ரேஞ்சுக்கு அவரோட ஒரு அந்த மொமெண்ட்டில் சேஞ்ச் ஆயிடுது அந்த அவரோட இமேஜ். இப்போ நம்மலாம் ரொம்ப சீன்ஸ்லாம் கொடுத்து சேஞ்ச் பண்ணணும். ஃப்ரேமில் என்னவா இருக்காரோ அவர் அந்த கேரக்டராகவே மாறிடுறாரு. இன்னொன்று ஆக்சுவலி ஒரு சின்ன ஷாட் இருக்கு. இவரை பார்த்து வந்து ஒரு நிமிஷம் தம்பின்னு கூப்பிடணும். சிபி இல்லை அத்துல பார்த்து அவர் என்ன பண்ணார் சார், அதான் ஷார்ட்டு சார், நான் ஷார்ட் வச்சிட்டோம் ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு முட்டையை எடுத்துட்டு வந்து கையில் வச்சுட்டு தம்பி ஒரே நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டாரு. முட்டை கையில் இருக்கு, அது ஒரு ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாரு அவர். ஓகே, அவர் சமையல் இல்லை கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் பியூட்டிஃபுல்லாக எடுத்துட்டு வந்தார். ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே பறக்க வச்சிங்க உண்மையிலேயோ. 15 நாள் தான் ஆயுள் காலம் அப்படின்னாலும் அந்த பட்டர்ஃப்ளை வந்து நமக்கு நிறைய அனுபவங்கள்லாம் வந்து கொடுத்து ஒரு மாதிரி ஸ்வீட் மெமரிஸ் வந்து கொடுத்துட்டு போயிடும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அந்த பட்டர்ஃப்ளை ஒன்று ட்ரெண்ட் ஆகுது. அப்படியா? ஆமாம். எதுக்கு ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா பசங்க மென்டாலிட்டிக்கு. சும்மா ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்கும்போது பட்டர்ஃப்ளை மூமெண்ட் வரும்னு சொல்லுவாங்க. 2 செகண்ட் வர பட்டர்ஃப்ளை மூமெண்ட்டுக்கு ஆயிலையும் அழிச்சிடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கலாச்சிட்டு இருக்காங்க. பட் அது ஒரு பக்கம் அது போய்கிட்டு இருக்கட்டும். பட் இந்த படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மிஸ்ட்ரி ஒன்று ஒழிச்சு வச்சிருக்கீங்க ட்ரெய்லரில் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. உங்களோட அந்த ரொமான்ஸ் செம்மையாக இருந்தது பிரதர். நீங்களும் சவுத்து கூட ஒரு ரொமான்ஸ் சொன்னாங்க, அது பயங்கரமாக இருந்தது. 10 வருஷம் லவ் ஸ்டோரி. 10 வருஷம் உங்களுக்கு சோறுக்குமா? அது பெரிய ஃபீல் பண்ண முடியுது எங்களால். ரொம்ப நன்றி. டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்க சார், எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்கும்? ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றின படம், ஆனால் அது ஒரு த்ரில்லர் டோனில் இருக்கும். ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரின்னு வச்சுக்கலாம். லவ் ஸ்டோரி இல்லை, அது வந்து காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு இந்த படத்தில். அதாவது யாருக்கும் யாரோடையுமே வந்து சிம்பிளான ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதில் வந்து அதை வந்து ஒரு த்ரில்லர் டோனில் சொல்லியிருக்கோம். சூப்பர். அதுல் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. என்னது ப்ரோ? பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஏதாவது சொல்லுங்க. இல்லை அதான். ஸோ என்னோட ரோல் பற்றி சொல்லணும்னா அர்ஜுன் கேரக்டர் பேர். ஸோ அர்ஜுன் வந்துட்டு இஸ் வெரி, அவங்க வந்து ஆமாம் சைக்கோ இல்லை, ஆனால் சைக்கோ இல்லை, ஆனால் வந்து கொஞ்சம் தன் மேலே கண்ட்ரோல் இல்லை. ஒரு சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப பெருசாக ரியாக்ட் பண்ணுற ஒரு ஆள். ஏன்னா ஆல்ரெடி நிறைய லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் சரியாக போகாதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப ஹைப்பராக ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு ஒரு மேரேஜும் ஒழுங்காக போகாதப்போ அப்போ என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்பான். ஸோ அதனால வந்து அப்படி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் இது. அவங்கள அளவு வச்சுட்டே இருப்பீங்க. அவங்கள அளவு வச்சு அதுக்கு சேர்த்து வச்சு அவங்களும் ஒன்றும் செய்வாங்க. அப்படியா? ஓகே. அப்படி போகும்போது கிளைமாக்ஸும் பேசிடலாம். அடுத்த ரவுண்ட் வந்து பேசிடலாம். ஹாய் நிவேதிதா. ஹாய். சொல்லுங்க. ஸோ ஹாப்பி. பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் பிரதர். நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர். சொல்லுங்க. ஓ பட்டர்ஃப்ளை எப்படி வந்திருக்கு? ஹோ பட்டர்ஃப்ளை நீங்க தான் பார்த்து சொல்லணும் எப்படி வந்திருக்குது. இதோட இன்டர்வியூ நிறைவடைந்தது. பட் we are very confident about the product we have created. அவ்வளோ சீக்கிரமா I don't trust a script and jump into it. பட் இதில் நரேஷன் முதல் நாள்ல இருந்தே 100% trust on the team, on the director and everybody, all the technicians also. எல்லாருமே equally good. எல்லாரும் வேறு வேறு லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் தமிழில் ஃப்ரெஷ் தான். ஒரு புது டேக். ஃபிலிம் செட்டுக்கு போன எனர்ஜியே கிடையாது. நிறைய ஒரே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண வெக்கேஷன் போன மாதிரி ஹில் ஸ்டேஷன் வேற கூப்பிட்டு போயிட்டாங்க. இல்ல அது வேற டாபிக். அது வெக்கேஷன் வேற இல்ல. நீங்க வெக்கேஷனுக்கு ஹில் ஸ்டேஷன் போனா நல்லா இருக்கும், ஷூட்டிங்க்கு போனா நல்லா இருக்காது. வேலை செய்ய போயிருக்கோம். அதனால என்ன பண்றது? யா பட் கேரக்டர் பத்தி சொல்லணும்னா இது ரொம்ப வெரி வெரி இன்டென்ஸ் கேரக்டர் அண்ட் ஷீஸ் இன்னசென்ட் தான். பட் அவளை சுற்றி நிறைய கேயாஸ் நடக்குது. அவளுக்கு மீறின திங்ஸ் எல்லாம் அவளை சுற்றி நடந்துட்டு இருக்கு. அந்த கேயாஸில் அவள் வாட் ஷீ கோஸ் த்ரூ, ஹவு ஷீ கம்ஸ் அவுட் ஆஃப் இட், அந்த மூமெண்ட்டில் அவள் என்ன கோ த்ரூ பண்ணுறான்றது தான். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இல் பி வெரி ஃப்ரெஷ். இந்த மாதிரி ஒரு ஜான்ரா வந்து நான் இதற்கு பார்த்தது இல்லை. யூஸ்வலி த்ரில்லர்னா வி ஆர் அப் டு அ த்ரில்லர் இல்லையா? பட் வி ஆர் வெரி இன்னசென்ட் டு திஸ் த்ரில்லர். த கேரக்டர்ஸ் டோன்ட் நோ அ த்ரில்லர் இஸ் ஹேப்பனிங். ஆக்சுவலி எங்கள் வாழ்க்கையே ஒரு த்ரில்லர் படத்தில். ஆமாம், அந்த மாதிரி. எங்கள் வீட்டு ஆர்டிஸ்ட் பாய் நெக்ஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ப்ரோ இல்லையா? நல்லா இருக்கீங்களா சபி ப்ரோ? ப்ரோ எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ ஹாப்பி மீட் பண்ணுறது. ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம். ஸோ பாய் பெஸ்டி மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டர். ஐயோ ப்ரோ கொன்றாதீங்க ப்ரோ.
இந்த வார்த்தையை எனக்கு சும்மாவே கேட்டா புரிய மாட்டேங்குது. எரிச்சலா இருக்குது. பாய் பெஸ்ட்ல இல்ல, Boy best. எக்ஸ் அவர். எக்ஸ். ஓகே ஓகே. பாய் பெஸ்டியா நான் ரியல் லைஃப்லயே இருக்கவே மாட்டேன், படத்துலயே இருக்க மாட்டேன். Okay, ஸோ அதான் இது வந்து ஏன்னா பாவம் பாய் பெஸ்டியா இருந்தா லவ் பண்றவன் பாவம், அதனால சொல்றேன். நரகத்துல கூட தண்டனை கிடையாது ஆமா, பாய் மிஸ்டேக் ஆமா. அப்படிங்கிற மாதிரி. அதனால இது ஒரு எக்ஸ் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக்கப் ஆகி எந்த இடத்துக்கு வரவே கூடாதோ ஹனிமூன் போன இடத்துக்கு வந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் தெரிஞ்சு வரமாட்டேன். அதில் ஒரு விஷயங்கள் நடக்கும், கரெக்டாக தப்பான இடத்துல கரெக்டாக வந்து இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் ஒரு எக்ஸு, ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் நீங்கள் நினைக்காத சில விஷயங்கள்லாம் உள்ளே நடக்கும் வீட்டில். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். விஜய் சார் சொல்லுங்க சார், அபவுட் காஸ்டிங் பற்றி சொல்லுங்க சார். பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பட்டாம்பூச்சி வளர்க்குறவரை நாசர் சாருமே வந்து அவருக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஃபேஸ் கட்டாக இருக்கட்டும், அதை அவர் லவ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே பயங்கரமாக வந்து இருந்தது. லைக் இவங்களோட கேரக்டர், இவங்க சீரியஸாகவே இருக்கிறாங்க, இவர் ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் இந்த சைக்கோ அந்த மாதிரியே போயிட்டு இருக்கிறாரு. சிபி ப்ரோ வந்து எல்லா கேரக்டர்ஸும் வந்து ரொம்ப டிஃபைன்டான கேரக்டர். ஏன்னா படத்தில் 6 கேரக்டர் தான், அது 6மே ரொம்ப டிஃபைன்டான கேரக்டர். எஸ்பெஷலி 3 லீட்ஸ் வந்து நாங்கள் காஸ்டிங் பண்ணும்போதே வந்து ஒருத்தரை காஸ்ட் பண்ணல, நாங்கள் வந்து 3 பேரும் அது பொருந்தணும் 3. சரி, இன்னொன்று வந்து இது சிங் சவுண்டில் எடுத்திருக்கோம். சிங் சவுண்டில் எடுத்ததுனால தமிழ் பேசுகிற ஆக்டர்ஸ் தான் நாங்கள் வந்து பார்த்தோம். ஏன்னா வந்து இது வந்து டப் பண்ணால் இந்த படத்தோட அந்த ஃபீலிங்கே போயிடும். ஏன்னா அது அந்த ஒரு இன்டிமேட்டான ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கும்போது நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து இவங்க 3 பேரையும் சீக்கிரட்டாக பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு மெனக்கெடல் தான் அந்த சிங் சவுண்ட், அது எல்லாமே. இன்னும் ஒரு காமனான கொஸ்டின் யார் வேணாலும் ஷேர் பண்ணலாம். இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் வந்து நிறைய படங்கள் ஓடிடியில் பார்க்குறாங்க, லைக் அதர் லாங்குவேஜில் பார்க்குறாங்க. அங்கே வந்து 5 பாட்டு, நிறைய சீன்ஸ், ஃபாரின் போகிறாங்க, அங்கே ஒரு ஃபைட், இங்கே ஒரு ஃபைட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோவில் ஒரு ஆடியன்ஸ் கொஞ்சம் சினிமா பழக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஓ பட்டர்ஃப்ளை மாதிரியான ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 3 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், அது ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கும்போது அதுக்கு நிறைய நம்ம ஸ்க்ரீன் பிளேவா, டைலாக்ஸா, எமோஷனலாக வந்து நிறைய கனெக்ட் பண்ணி உட்கார வைக்க முடியும். டோன்ட் பிரீத்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, அது ஒரு வீட்டுக்குள்ளே வந்து முடிச்சிருப்பாங்க, அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் கைண்ட் ஆஃப் அது மாதிரி தான் இதுவும் நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஒரு ஆர்டிஸ்டாக இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், மக்களுக்கு ஒரே இடத்தையே வந்து நம்ம சுற்றி காமிக்கிறோம், எப்படி நம்ம உட்காருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? இல்லை, அதுதான் சேலஞ்சே இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டு, ஃபைட்லாம் நிறைய பார்த்துருக்கோம் படத்தில். ஸோ அதை வந்து நிறைய பெரிய ஆக்டர்ஸ் பண்ணுறாங்க, நம்ம ரசிச்சிருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு புது அட்டெம்ப்ட் வந்து ரொம்ப கம்மி பேர் தான் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு நிறைய பேர் ஸ்கிரிப்ட்ஸ் வச்சுருக்காங்க, பட் இதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் அமைஞ்சு அதை நம்பி எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட். பட் அதை வந்து இப்போ ஓ பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணிச்சுன்னா பிஸ்னஸ் ஆகுமே, கண்டிப்பாக ஃபியூச்சரில் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. பீஸா வந்தப்போ அதை அப்படியே அப்ரிஷியேட் பண்ணோம். சூதுகோம்லாம் நம்மளுக்கு ரொம்ப வேற மாதிரி ஒரு ஜானர். அது நம்மளுக்கு டார்க் காமெடிலாம் அப்போ பெருசாக புரியல, பழக்கமே இல்லை. அது அவ்வளோ என்ஜாய் பண்ணா. கணபதி ராம் தேட்டரில் போய் பார்த்தா அங்கே அவ்வளோ என்ஜாய். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன் வந்து பிரேக் பண்ண நம்ம ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நல்லது, ஆடியன்ஸுக்குமே கொஞ்சம். ஏன்னா இன்னைக்கு ஓடிடி எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஊர்லேருந்து ஒரு படம் இப்படி வரும்போது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவோம். பட் இட் ரியலி டேக்ஸ் கட்ஸ் டு புல் திஸ் ஆஃப். அது அவருக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப், பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ கோ-ப்ரொடியூஸ்ட் இட். ஆமாம். ஐ திங்க் தமிழ் சினிமா வந்து கான்வர்சேஷனல் ஃபிலிம்ஸை வந்து நிறைய இப்போ அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 96லேருந்து மெய்யழகன் மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாமே கான்வர்சேஷனல் ஃபிலிம்ஸ், பட் என்கேஜிங் ஃபிலிம்ஸில். ஸோ ஐ திங்க் ஆடியன்ஸ் ஓப்பனாக தான் இருக்காங்க, கற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களை என்கேஜ் பண்ணால் போதும், அவங்களை என்கேஜ் பண்ணால் அவங்க டெஃபினட்டாக வந்துட்டு. அது பேஷன்ஸ் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. ஆனால் அது வந்து ரைட்டிங் சைட்லேருந்து நம்ம என்கேஜ் பண்ணணும் ஆடியன்ஸை. ஸோ ஹாப்பி இவங்க எல்லாரும் மீட் பண்ணதில். கண்டிப்பாக ஓ பட்டர்ஃப்ளை March 6 ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள், ஓடிடிலையும் வரும், அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். தேட்டரில் பார்த்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து விஷுவல் பண்ணுறதா சினிமாவோட அந்த ஃபீலை வந்து நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும். ஸோ வாழ்த்துக்கள் அவங்க எல்லாருக்கும். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக வர வாழ்த்துக்கள். தேங்க்யூ guys. பை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.